வியூவர்ஸ், இது வரைக்கும் நீங்கள் யாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? லெஃப்ட் சைடு இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ரைட் சைடு இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணால் நாங்கள் அப்லோட் பண்ணுற புத்தம் புதிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். உலக தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அகிராஸ் கிச்சன். இன்னைக்கு பியூட்டிஃபுல்லான கிச்சன் கிராஃப்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுதான் ஆப்பிள் ஸ்வான். ஓகே, இதை நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க நம்ம கிச்சனுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஷேப் உள்ள ஒரு ஆப்பிள் எடுத்துக்கலாம். இதை நம்ம ஆஃபாக கட் பண்ணணும், க்ராஸாக கட் பண்ணணும். ஸோ இது மாதிரி தான் நீங்கள் ரொம்பவே கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும். நீங்கள் கட் பண்ணுறதுல தான் இருக்குது இதோட ஆப்பிள் ஸ்வான் வர்றது. ஸோ ஒவ்வொரு ஆப்பிளுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஸ்வான் வரும். ஸோ இந்த ஆப்பிளுக்கு எப்படி வருதுங்கிறத பார்க்கலாம். இதில் உள்ள சீட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இது நம்ம எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த பேர்டோட ஐஸ்க்காக தான் எடுக்க போகிறோம். ஸோ இது உங்களுக்கு தேவைப்படும். இதை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ளாட்டாக உள்ள 2 ஆப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. நான் 2 ஸ்கேல் எடுத்திருக்கேன். ஸோ நான் இப்போ எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள், அதே மாதிரி கட் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும். இந்த மாதிரி பீசஸ் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும். அதே மாதிரி அதர் சைட் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இப்போது கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க பீஸ் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எப்படி கட் பண்ணோமோ அதே மாதிரி கட் பண்ணணும். பாருங்க, இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது உங்களுக்கு குழந்தைங்களுக்கு ஃப்ரூட்ஸ் பிடிக்கலனா கூட இந்த மாதிரி ஏதாவது கிச்சன் கிராஃப்ட்ஸ் மாதிரி செஞ்சு வச்சு கொடுத்தா கூட அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இல்லாட்டி உங்கள் கெஸ்ட்டு வீட்டுக்கு வந்திருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்வ் பண்ணிங்கன்னா அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. இது ட்ரை பண்ணுங்கள். உடனே வரலனாலும் ஒரு 2-3 வாட்டி செஞ்சு பார்த்தீங்கன்னா அடுத்து வரும். இப்போது நம்ம இதை எதுக்கு நம்ம கட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பேர்டோட விங்ஸ்க்காக தான் கட் பண்ணுறோம். சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது லேயராக இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். உங்களால் எவ்வளோ கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு 3 or 4 பீசஸ் வரைக்கும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த சைடு நீங்கள் லெஃப்ட் சைடு 4 பீசஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறீங்கன்னா நீங்கள் ரைட் சைடும் ஒரு 4 பீசஸ் தான் எடுத்து வைக்கணும். பாருங்கள், இப்போது ஒரு சைடு ரெடி ஆயிடுச்சு. இப்போது இன்னொரு பீசஸ் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து இதே மாதிரி நம்ம எப்படி கட் பண்ணோமோ அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா வந்திருக்கு. ஸோ அந்த பீசஸ் எடுத்து நம்ம அதே மாதிரி கட் பண்ண போகிறோம். இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணிட்டேன். இப்போ லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு சைடுமே ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதுக்கு நம்ம ஹெட்டு ரெடி பண்ணணும். இப்போ நம்ம ஆரம்பத்துலேயே க்ராஸாக கட் பண்ணி 2 பீசஸ் எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா, அதில் ஒரு பீசஸில் தான் நம்ம விங்ஸ் எல்லாம் செஞ்சோம். இன்னொரு பீசஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஹார்ட் ஷேப் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு லைட் ஹார்ட் ஷேப் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஹார்ட் ஷேப்பில் தான் உங்களுக்கு அந்த பேர்டோட நோஸு, ஹெட்டு, நெக்கு எல்லாமே இதில் தான் பர்ஃபெக்டாக வருங்கிறது இதில் இருக்குது. பாருங்கள், பார்த்தீங்களா? இந்த மாதிரி க்ராஸாக கட் பண்ணுங்கள். ரொம்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். ஒவ்வொரு விஷயமும் பொறுமையாக செய்யுங்க, அவசரம் இல்லை. இது ஒரு கர்வ் மாதிரி கொடுத்துக்கோங்க, கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த ஹெட்டோட ஷேப் இந்த ரவுண்ட் ஷேப் ஆகும். பாருங்கள், இது ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த விங்ஸ் எடுத்துக்கோங்க. அதாவது நம்ம அந்த சென்டரில் நம்ம அளவெடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அதை பார்த்து செஞ்சால் கூட போதும்.
ஜஸ்ட் அது ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் நீங்கள் வந்து கட் பண்ணணும். பாருங்கள், செய்கிறத பாருங்கள், அதே மாதிரி செய்யுங்க. ஜஸ்ட் லைட்டாக பொறுமையாக பண்ணுங்கள். இது ரொம்ப அழுத்தி கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆப்பிள் வந்து உடஞ்சி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஷேப் வந்து கொஞ்சம் ரொம்ப கவனமாக பண்ணணும். இந்த மாதிரி தான் எடுக்கணும். அவசரப்பட்டு கொஞ்சம் கூட குறைச்சல் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஷேப்பு போயிடும். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு கிச்சன் கிராஃப்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு புது விஷயத்தை வந்து நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்களாக செஞ்சு பார்த்துட்டு அதை முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஃபீல் இருக்கும் பாருங்கள், அது ரொம்ப நல்ல ஃபீல். அது எல்லாருமே அனுபவித்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஸோ அது நீங்கள் செஞ்சு பாருங்கள், இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே இஷ்டப்படுவாங்க, அடிக்கடி செஞ்சு கேட்பாங்க. நீங்கள் டைனிங் டேபிளில் இது அந்த மாதிரி அழகாக செட் பண்ணலாம். நிறைய கிராஃப்ட்ஸ் வச்சு நீங்கள் வந்து கெஸ்ட்டுக்கோ இல்லை உங்கள் வீட்டில் உள்ள ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் யாருக்காக இருந்தாலுமே சரி இந்த மாதிரி சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. இது செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான், இது முடிஞ்சிடுச்சு பாருங்கள். பட் டைம் ஆக ஆக பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வந்து ஃபேட் ஆகிட்டே இருக்கும் அதோட கலர். இது 5 ஸ்டார் ஹோட்டல்லலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஒரு ஸ்ப்ரே வச்சுருப்பாங்க. இது வந்து கெஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வாரம் ஒரு புது விதமான ஒரு வீடியோவோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ.